அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் இந்த கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள் இது எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு கிரகம் சேர்ந்தால் ஒரு பொதுவான பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இது ஒரு பொதுவான பலனாக தான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எனக்கு மட்டும் தொழிலே செட் ஆக மாட்டாங்க சார். எந்த தொழில் செஞ்சாலும் சரி சார், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு நிலை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை. அது லக்கணம் மாறும்போது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு கிரக இணைவுகள் உதாரணத்துக்கு சூரியன் குரு உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி, அதேமாதிரி சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சேர்க்கை இருக்குன்னா கண்டிப்பாக தொழிலோ இல்லை வேலையோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை முழுமையாகாது, அல்லது திருப்தி அளிக்காது, அல்லது எனக்கு காலம் கடந்து நின்றாலும் அது பலன் தராது. நான் 10 வருஷம் நல்லா தான் வேலை பார்க்குறேன், 10 வருஷம் நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லி 10 வருஷம் சம்பாரித்த பணத்தை நான் ஒரு வீடு கட்டிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த வீடை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. பயன்படுத்தாமல் ஒரு ஓரமாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வீடு அந்த கட்டின வீடு பெரிய மாளிகை மாரி வீடு இருக்குது சார் சொந்த ஊரில். ஆனால் நாங்கள் போகல சார். வீடு அது ஒரு பெருமையாக தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம சம்பாரித்தது உண்மை, வேலை பார்த்தது உண்மை, தொழிலில் சம்பாரித்தது உண்மை, பணமாக வந்தது உண்மை, பொருளாக மாற்றிட்டேன். ஆனால் அதை என்னால் பயன்படுத்த முடியாது. நீங்கள் தொழில் பண்ண முடியாது, தொழில் செய்யக்கூடாது. இல்லைங்க நான் நிறைய பேரை பார்த்துட்டேங்க. நிறைய பேர் சூரியன் குரு சேர்க்கை இருக்குது, இல்லைங்க சூரியன் சனி சேர்க்கை இருக்குது, நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தொழில் சம்மந்தப்பட்டதுலையோ இல்லை வேலை சம்மந்தப்பட்டதுலையோ திருப்தி இல்லாத ஒரு வேலையாக, திருப்தி இல்லாத ஒரு நிலையாக தான் இருக்கும். இல்லை படித்த படிப்புக்கு வேலை இல்லாத ஒரு வேலையாக தான், ஏதாவது பிடிக்காத வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு பொருத்தம் இல்லாத சம்பளத்தில் தான் இந்த ஜாதகர் இருப்பாங்க. நீங்கள் என்ன எழுதி வச்சுங்க. ஒரு கிரக சேர்க்கை இவ்வளோ தூரம் வேலை செய்யும். அச்சலக்கணை பற்றி கிரக சேர்க்கைகளை பற்றி ரொம்ப தூரமாக என்னென்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் பாருங்கள், ஒரு சில விஷயம் பாருங்கள். ஆனால் பொதுவான பலனாக எடுக்கும்போது நீங்கள் இப்படி பலன் எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு தொழிலுங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, பண்ணாதீங்க. தொழில் செய்யாதீங்க. தொழில் செஞ்சால் உங்களுக்கு அது தொழில் செஞ்சாலும் முழுமை பெறாதுங்க. இப்போ உதாரணமாக ஒரு கணக்கு எழுதுகிறவர்கிட்ட போயிட்டு ஒரு நிர்வாகத்தை பற்றி பேசணுன்னா, கணக்கு எழுதுகிறவர் கணக்கு தான் செய்ய முடியும். நிர்வாகம் பண்ணுறவர் நிர்வாகம் பண்ண தான் முடியும். நல்லா வெயிட்டு போடுறவர் ஒரு திராஸில் அவர்கிட்ட போய் கணக்கு எழுத சொன்னால், அந்தமாரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருக்கும். ஆனால் காலத்திற்கு ஏற்ப நம்ம புரிந்து கொண்டு நமக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய தொழிலையோ இல்லை வேலையோ அமைத்து கொண்டால் தான் நம்ம வாழ்க்கை சிறக்கும். நிறைய பேர் தொழில் செய்ய நினைக்கிறாங்க. 10 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை 2 வருஷம் இல்லை 3 வருஷத்தில் மொத்தமும் முடிச்சிடுறீங்க. தொழில் செய்யும்போது அல்லது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது படிக்கும்போதே ஒரு தொழில் சார்ந்த கல்வி இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை தான் பண்ண போகிறேன், இந்த வேலை தான் பார்க்க போகிறேன் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க ஒரு முடிவு எடுக்காமல் ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே படிக்கிறோம், உடனே அதை படித்து ஏதோ ஒரு படித்த படிப்புக்கு வேலை இருக்காது, இல்லை படித்த படிப்பு சம்பளம் இருக்காது, அது தூரமாக இருந்தோன்னு நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு வேலைக்கு போய் மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போயிட்டு படித்த படிப்பு சம்மந்தமே இருக்காது, வேறு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுமாரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. அதோட்டு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி.